வணக்கம் தோழர்களே. புதியதா கோவிட் பரவிட்டு இருக்குங்க. நிம்பஸ் வைரஸ் பரவிட்டு இருக்கு. உலகம் முழுதும் அதிரடியான மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்கி வர்றாங்க. இந்த நிம்பஸ் வைரஸ் கொடூரமான வலியை உருவாக்குதான். ஒரு பிளேட முழுங்கிட்டீங்கன்னா எப்படி வலிக்கும், ஒரு பிளேட வச்சு கழுத்து அறுத்தா எப்படி வலிக்கும், அந்த அளவுக்கு தொண்டை வலி இருக்குன்னு நேத்து உலக சுகாதார மையம் அறிவிச்சிருக்கு. இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு பார்க்கலாம். உலகம் முழுசும் நல்லா தெரியும், கோவிட் காலத்துல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எத்தனை லட்சம் பேர் இறந்து போனார்கள் உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய அளவுல மூச்சிறைப்பும் நம்முடைய எதிர்ப்பு சக்தி குறைவும் பெரிய அளவுல பலி எண்ணிக்கையை உண்டாக்குச்சு. அதுலயும் நம்ம கண்ணு முன்னாடி கொத்து கொத்தா எரிச்சோம், கொத்து கொத்தா தண்ணியில தூக்கி போட்டாங்க. மருந்து கிடைக்காம மனுஷங்க உயிரை காப்பாத்த அல்லாடுனதை நம்ம பார்த்தோம் நேரடியா. ஒரு நூல்ல தப்பிச்சு இப்ப நம்ம உயிரோட இருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடி நடமாடின பல பேர் இப்ப உயிரோட இல்ல. எத்தனை பத்திரிகைக்காரங்க எனக்கு தெரிஞ்சு இல்ல. இப்ப கோவிட் கொடூரமா இருந்துச்சு, பொருளாதார இழப்பை ஏற்படுத்துச்சு, ஒரு உளவியல் நெருக்கடியை நம்ம கொடுத்துச்சு. வேலை வெட்டி போக முடியல, அன்றாடங்காய்ச்சிகளா கூலிகளா இருந்த மக்கள்லாம் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஒரு பெரிய நினைவுல ஒரு ஆழமான வலியை சுவடுகளாக தந்ததாங்க இந்த கோவிட். அது இப்ப உருமாறி போயிருக்கு, நிம்பஸ் வைரஸா உருமாறி இருக்கு. NB-181 என்கிற ஒரு பேரை அந்த வைரஸ் கொடுத்திருக்காங்க. இது உருமாறிய வைரஸ் தான், பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் மரணங்கள் நிகழுது. அதுல குறிப்பா ஆசிய கண்டத்துல, அமெரிக்காவில், இங்கிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் பெரிய அளவுல பரவி வருதா அறிவியல் அறிஞர்கள் கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுல அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய வல்லரசு நாடுகள்ல 39% அதிகரிச்சிருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதே போல ஆசியாவிலையும் மலமளன்னு பரவிட்டு வருது. அதுல சைனாவில் தனியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் கடகடன்னு இந்த பக்கம் பரவிட்டு இருக்கு. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க, உலக நாடுகள் முழுவதும் இந்த நிம்பஸ் வைரஸினுடைய பரவல் அதிகரித்து தான் காணப்படுகிறது. அப்ப என்ன பண்ணணும், அரசுகள் எச்சரிக்கையோடு இந்த வைரஸுக்கான மருந்து என்ன ஏது, அதை எதை போட்டு கியூர் பண்ணலாம், எப்படி காப்பாற்றலாம் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கு. நல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லா அரசும் எடுத்துட்டு வராங்க. என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் இந்த நிம்பஸ் வைரஸ், அதாவது NB-181 இந்த வைரஸ்க்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னா, நம்ம பிளேட முழுங்கிட்டோம்னா எப்படி இருக்கும் யோசிங்க, நினைச்சு பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு கழுத்தை அறுக்கிற மாதிரி ஒரு வலி தொண்டையில வருதான். ரெண்டாவது, உடல் முழுக்க தசை வலி, சதை அப்படியே புரட்டி போட்டு அடிச்ச மாதிரி தசை வலி வருமா. சின்னதா இருமல், காய்ச்சல், உடல் சோர்வு, பசியின்மை, மூக்கடைப்பு வந்துருதான். அதே மாதிரி வாசனை தெரியாம போகுது, பழைய கோவிட்ல இருந்த மாதிரி வாசனை தெரியாம போகுது, சுவை தெரியாம போகுது. இதெல்லாம் இந்த நிம்பஸ் வைரஸ் வந்ததற்கான அறிகுறிகள். இதுல ஏதாவது ஒன்னோ ரெண்டோ இருந்தா அது சாதாரணமானதா கூட இருக்கலாம். ஏன்னா வானிலை மாற்றம் இருக்கு, திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயிலா இருக்கு, கொடூரமான வெயில் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்க போதுன்னு வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கு. அப்ப இந்த மாற்றங்களாலையும் உடல்ல வெப்பம் கூடுறது குறையிறதுனாலையும் சில நோய்கள் நமக்கு வரும் இயல்பா. நம்ம எல்லாத்துக்கும் பயந்துடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும், எல்லாத்துக்கும் பயந்துட வேண்டாம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, முறையாக இதுல எந்த அறிகுறி தெரிஞ்சாலும் முதல்ல மருத்துவரை போய் பார்க்கணும். அது சாதாரண காய்ச்சலா கூட இருக்கட்டும், சாதாரண தொண்டை வலியா கூட இருக்கட்டும், சாதாரண மூக்கடைப்பு சளியா கூட இருக்கட்டும், மருத்துவரை போய் பார்த்துட்டு இல்லை கோவிட் அப்படின்னா நாம நிம்மதியா இருந்துக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, எப்படி கோவிட் காலத்துல பயணத்துல நாம முகக்கவசம் அணிஞ்சிட்டு கையை சுத்தமா வச்சுக்கிறதுக்கான லிக்யூடு, கிரீம் என்னென்னமோ இருக்கு, அதெல்லாம் போட்டு கையை சுத்தம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்தோடனே குளிச்சுட்டு அப்படி கொஞ்ச நாளைக்கு நம்ம இருக்க வேண்டிய தேவை இருக்கு தோழர்களே. ஏன்னா நிறைய பரவிட்டு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். இதுல யாருக்கு நிறைய பாதிப்பு வருதுன்னு சொல்லப்படுதுன்னா, வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும். வயசானவங்களுக்கு ஏற்கனவே இயற்கையாவே எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். நோயாளிகள்னா ஏற்கனவே உள்ளுக்குள்ள நிறைய நோயை எதிர்கொண்டவர்களுக்கு இந்த எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். அதே போல உணவை சரியா உண்ணாம எதிர்ப்பு சக்தி அற்றவர்களும் கவனமா இருக்கணும். போக்குவரத்துல குழந்தைகளும் கவனமா வச்சுக்கணும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒன்றும் இல்லை, சாதாரணமா உங்களுக்கு நோய் வந்திருக்கு, வரல, பிரச்சனை இருக்கு இல்ல, அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்பயும் போல வாரத்துக்கு 2 தடவை கசாயம், 3 தடவை கசாயம். நம்ம தான் வாரம் எதாவது வேப்பிலை கிப்பில் அரைச்சி குடிச்சுட்டு இருப்போம். அப்புறம் நிலவேம்பு கசாயம் குடிப்போம். அதுக்கப்புறம் சுக்கு மிளகு திப்பிலி இது போன்றதெல்லாம் போட்டு அரைச்சி காய்ச்சி குடிப்போம். அதே மாதிரி பல நாட்டு மருந்துகள் இருக்கு. சும்மா நோயே வரலனாலும் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை அதை வச்சு குடிச்சு ஒரு தற்காப்பு. அதே மாதிரி சிட்ரிக் ஆசிட் இருக்கிற பழங்களை நிறைய சாப்பிட்றது,
அது எதிர்ப்பு சக்தி நிறைய தூண்டும். இது மாதிரியான அதே மாதிரி நார்ச்சத்துக்கு எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய எல்லா உணவுகளையும் அதிகமாக எடுத்துக்கிறது. இதெல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான வழி. பயந்து நடுங்கினோம்னா போக வேண்டியதான். இந்தியாவில் 6000த்திற்கும் குறைவான, அதாவது 5900 சில்லற பேர் இந்த கோவிட்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1309 பேர் கேரளாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 37 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்தியா முழுசும் கடந்த ஜனவரி மாசத்துல இருந்து நீங்க கணக்கெடுத்தீங்க அப்படின்னா 116 பேர் இந்த கோவிட்ல, அதாவது நிம்பஸ் வைரஸ்னால இறந்துருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நோயாளிகளாக இருந்திருக்காங்க. அதனால அதாவது இன்னரா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களா இருந்திருக்காங்க, வயசானவங்களா இருந்திருக்காங்க, இளைஞர்களா ரொம்ப குழந்தைங்களா எதிர்ப்பு சக்தியற்ற குழந்தைங்களா இருந்திருக்காங்கன்றதையும் மருத்துவர்கள் சேர்த்தே தான் சொல்றாங்க. ஸோ பலவீனமா இருக்கிறவங்க பொதுவெளிக்கு போகாதீங்க தயவு செஞ்சு. வெளியே அலைஞ்சிட்டு வர்றதான் என் வாழ்க்கை அப்படின்றவங்க வீட்டில் வரும்போது ஃபுல்லாக கைகாலெலாம் சுத்தம் பண்ணிட்டு குழந்தைங்களை தொடுங்க, வீட்டில் இருக்கிறத பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை செஞ்சுக்கணும். இது ஒன்றும் மிரட்டுறதுக்கு இல்லை. எப்படாலும் நம்ம சாகத்தாங்க போகிறோம், அதில் மாற்றலாம் இல்லை. நாளை காலையில் எந்திரிக்கலைன்னா அவ்வளோதான். இதுதான் மனுஷ வாழ்க்கை. ஞானம் பேசலை, தத்துவம் பேசலை. உயிரோட பிறந்த எல்லாமே அழியும். இதுதான் சயின்ஸ் சொல்லித்தரது, இயற்கை சொல்லித்தரது. நாளைக்கோ நாளை கழிச்சோ நம்ம அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சுதாரிப்பாக கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தோம்னா நம்ம குடும்பத்துக்காரில் இருக்கிறவங்களை கவலைப்படாமல் பார்த்துக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். பயந்துட வேண்டாம், மிரண்டுற வேண்டாம், பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது தான் நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயம். அத்தனை வள்ளுவர்லேருந்து எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பாதுகாப்பாக இருங்க மக்கா.